இன்றைக்கு நான் எந்த மனதில் கத்தர் போட்ட டைட்டில் லவ், அன்பு. ஸோ நாங்கள் அன்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆதியாமத்தில் நான் வசனத்துக்கு போனோம். நீங்கள் வாங்க, பிகினிங் ஜெனசிஸ் சாப்டர் 1. ஒவ்வொரு வசனத்துக்கும் அர்த்தம் இருக்கு பைபிள்ல. சும்மா தேவையில்லாம கத்தர் போட இல்லை. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 1. இது தமிழ்ல ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது in the beginning God created heaven. பல டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது in the beginning God created heavens. ஏன்னா பரலோகத்துக்கும் ஹெவன், பார்க்குற அந்த வானத்துக்கும் ஹெவன். ஸோ அதால் அவங்கள எஸ்ஸை போடுறதுனால வானங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வானங்கள் இருக்குதுன்றதை அடையாளம் காட்டுறதுக்காண்டி ஒரு ஒரிஜினல் இதில் அதைத்தான் நான் மீன் பண்ணியிருக்கான். ஸோ இதில் வானங்கள் என்றது பரலோகம் இல்லை, நாங்கள் பார்க்குற இந்த வானங்கள். இப்போ பார்க்குற மூன்றாவது வானம், அதுக்கு மேலே 2 வானங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இந்த பிகினிங் was Elohim என்றுதான் இருக்கு. எல் என்றால் இறைவன், எலோஹிம் என்றால் இறைவனுடைய பன்மை. ஸோ இந்த பிகினிங் ப்ளூரலாயிருக்கிற கடவுள் வானத்தையும் பூமியையும் உண்டாகிறார். அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். நாங்கள் வாசிக்கிறோம் ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார். ஸோ verse 1 சாப்டர் ஃபர்ஸ்ட் புக்லேயே verse chapter 1 verse 1லே திருத்துவம் ஸ்டார்ட் பண்ணிட்டு. In the beginning was Elohim, not El, Elohim. அப்ப பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். எங்களுக்கு பிதாவில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் பிகினிங்லேயே நாங்கள் பார்க்குறோம், அது பிதா ஆரம்பத்தில் இருக்க. பட் நிறைய பேருக்கு குழப்பம் வர்றது குமாரனும் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் நினைக்கிறோம் அது புதிய ஏற்பாட்டில் வந்த நபர்கள், இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர். பட் பைபிள்ல வடிவானிய கிளியரா வாசி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்து பிகினிங்லேயே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்து எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளிக்கிட்டு கானான் தேசத்துக்கு வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவரோட இருந்தார்ன்னு இருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் கோவப்பட்டார் வனாந்தரத்திலே இருக்கு. ஸோ எகிப்திலிருந்து வெளிக்கிட்டு கானானுக்கு போகும் பிறகும் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட கூட இருந்தார். நேசிக்கிறதுக்கு ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு தேவை. கர்த்தர் அன்பா இருக்கிறார், இறைவன் அன்பா இருக்கிறார். 1 யோவான் புத்தகத்தில் இருக்கு. என்னென்று அவர் அன்பா இருக்கலும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு காரியத்தை எங்களுக்கு எப்படி செய்ய சொல்லலும். எப்படிதான் நான் யோசிச்சேன். உதாரணத்துக்கு பைபிளை பார்க்கிறோம், பரிசுத்தமாயிருங்கள் 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 அடிக்கடி பார்க்கிறோம். பட் தென் நான் யோசிக்கிறோம், கர்த்தர் பரிசுத்தவரா தான் இருக்கணும். அவர் பரிசுத்தமா இல்லாம பரிசுத்தரா சொல்ல இயலாது. இம்பாசிபிள். அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அவர்கிட்ட கிருபை, அவர்கிட்ட இரக்கத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா அவர் எதை பிராக்டிஸ் பண்ணிடுறாரோ அதைத்தான் எங்களுக்கு சொல்றாருடைய. தான் தன்னிட்ட இல்லாத ஒரு கரெக்டரை, தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய சொல்லல. அப்படியானால் தேவன் அன்பாகவே ஆதியில் இருக்கிறார் என்று சொன்னான். அந்த அன்பை அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினார்? அவர் அன்பா எப்படி இருந்தார்? எப்படி அவர் அது செய்யாம எங்களுக்கு செய்ய, அவர் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு காரியத்தை அவர் எங்களுக்கு எப்படி செய்ய சொல்லி, நீங்கள் மேட்டாக்களை நேசிக்கணும், கத்தரை நேசிக்கணும், உங்களுக்கு எதிர்க்காக நேசிக்கணும் என்று எப்படி அவர் சொல்லி. ஸோ அதனாலதான் God himself divided into 3 personalities. I like to say personalities ன்னு நான் சொல்ல விரும்புறேன். பர்சன் சொல்ற விட பர்சனாலிட்டி. ஆஃப் கோர்ஸ் பர்சனா இருந்தா தான் பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ God himself had a different personalities. Jesus different personalities, God the Father different personalities, Holy Spirit different personalities. பைபிளை கேர்ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு பொறுப்பு ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் இல்ல. ஆவிக்குரிய வரங்கள், மினிஸ்ட்ரிஸ், மக்களை அனுப்புறது, மிரக்கல் செய்யறது எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் டியூட்டி.
பட் தென் ஃபர்கிவ்னஸ்க்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஜீசஸ் இந்த மினிஸ்ட்ரி அது பிதான மினிஸ்ட்ரியும் இல்ல, ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியும் இல்ல. ஏன்னா கிராஸ்ல மேரிச்சது பரிசுத்தாவியானவர் இல்ல, பிதா இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்கிட்ட பர்சனாலிட்டி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவர் மன்னிப்பு, எங்களை திருத்துறது, எங்களுக்கு எக்ஸாம்பிள் எங்களை பரிசுத்தாவியானவர் எக்ஸாம்பிளா பாருங்கன்னு சொல்லலாம். பிதாவை நீங்கள் எக்ஸாம்பிளா பாருங்கன்னு நாங்கள் ப்ரீச் பண்ணல. ஏன்னா பிதா ஒருத்தரும் காணல, பரிசுத்தாவியானவரும் காணல. சோ பர்சனாலிட்டியா இந்த உலகத்துல லிவிங் கோடா வந்தது ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்கிட்ட பொறுப்பு தன்னிட்ட வார மக்களை மனம் திரும்ப பண்ணி அவங்களை ரட்சிக்கிறது. அது பிதாண்ட வேலை இல்லை. பிதாண்ட வேலை ஜெபத்தை ரிசீவ் பண்றது, வர்ஷிப்பை ரிசீவ் பண்றது, ஜெபத்துக்கு ஆன்சர் பண்றது, கிருபையை கொடுக்கிறது. இப்படியான காரியங்கள் குமாரண்ட ஜோப் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் ஜோப் இல்ல. சோ டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு கடவுள், பட் 3 நபர்களா இருக்கிற 3 பேர் மொண்டன்னு பைபிள் சொல்லல, பட் 3 கடவுள்னு சொல்லல. இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினா தென் அது பூமிக்குரிய காரியம். எங்களால எதை எக்ஸ்பிளைன் பண்ணலுமோ அது பூமிக்குரிய காரியம், எது எங்களால எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அது பரலோகத்துக்குரிய காரியம். என்ற இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்ற நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கு, பட் நீங்கள் அதை தாங்க மாட்டீங்கன்னு சொல்ற, நீங்க அதை பேர் பண்ண மாட்டீங்க. அது உங்களோட பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய விளக்கத்துக்கு மேலானதா இருக்கிறபடினால நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொன்னேன். சோ நான் ஏன் இதை சொன்னேன்டா, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், எங்களுக்கு விளங்கணும் என்ன அன்பா இருக்கிறார். அவர் எங்களை படைக்க முன்னமே அவர் எப்படி அன்பா இருந்த. திஸ் இஸ் ஹவ் அவருக்கும் குமாரனுக்கும் இடையில பெரிய ஒரு உறவு அன்பு இருந்தது. இது பிரிஞ்சபடினால் தான் சிலுவையில் அவர் கத்தினார், ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று. ஏன் கத்தினார் என்றா, சும்மா அவர் உலகத்தில் இருக்கிறார், பிதா பரலோகத்தில் இருக்கிறார் என்ற ரீசனுக்கு அந்த கேப் உண்டாச்சுன்றதுனால அவர் கத்தையில. அந்த 3 hours பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரம் த இட்டர்னிட்டி, ஆரம்பத்தில் இருந்து, அதாவது எங்களுக்கு தெரியாது கர்த்தர் எப்படி உண்டானார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளவும் மேலாது. பிகினிங்ல இருந்து முடிவு வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் ஏற்படையில அன்புல. பட் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், அந்த கிராஸ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் தொங்கிக்கல அந்த 3 hours அவங்களோட லவ் செப்பரேட் பண்ணப்பட்டது, அவனோட அன்பு. அதெல்லாம் அவர் கதர்னர், ஏலோய் ஏலோய் இல்லாம சபக்தானி, தேவனே நாங்கள் ஒரு காலம் பிரிஞ்சிருக்கல, எங்களோட அன்பு ஒன்றா இருந்து ஏன் இதை பிரிச்சு. சோ கர்த்தர் பிராக்டிஸ் பண்ற ஒரு காரியத்தை செய்ய சொல்றதுனால நான் நினைக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் சரியான இம்பார்ட்டன்ட். நீங்க என்னோட நாங்க நினைக்கிறோம் கடைசி காலத்துல எது பெரிய பிரச்சனை, நிறைய கண்டுபிடிப்புகள் என்னோட நினைவு கதைக்கிறேன். ஜீசஸ் வர போறாரு, அந்த கிறிஸ்து பாருங்க, $1 பாருங்க, அதுல கண்ணெல்லாம் போட்டிருக்காது, ஆன்டி கிரைஸ்ட், இப்படி எல்லாம் நிறைய டீச்சிங் போய்கொண்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையை நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பார்க்க பெரிய ஒரு பிரச்சனை. மத்தேயு 20, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம், Matthew chapter 24. 24ஆம் அதிகாரம். நான் ஒரு கொஞ்சம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Matthew chapter 24 verse 9 to 12. 9 இருந்து ஓகே. இது இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்கென ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் நீங்கள் எல்லா இனங்களாலும் வெறுக்கப்படுவீர்கள், எல்லா நேஷன். அக்காலத்தில் அநேகர் விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள். பாருங்க, விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள், அதாவது சர்ச்சுக்கு வரார்கள், பிலீவ் பண்றார்கள், கர்த்தரை விட்டு விலகி போவார்கள். ஒருவர்கள் அவர்கள் காட்டிக் கொடுக்கிறவர்களாயும் வெறுக்கிறவர்களாயும் இருப்பார். இது ஸ்பெசிபிக்லி பிலீவர்ஸ் they hate each other, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சார் இதெல்லாம் இது ஒரு சைன் ஆம் ஜீசஸ் வருகைக்கு. இதங்கட கண்ணுக்கு முன்னால் நடக்குது. அநேக பொய்த்திக்கரசிலும் தோன்றி அநேக மக்களை, இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. full of false preachers and false teachers and false prophets, especially Englandல. but then எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கடைசியா 12ஆம் வசனத்தை சொல்றார், கொடுமையின் அதிகரிப்பினால், இது சம்திங் எக்ஸ்ட்ரீம், கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். கொடுமையின் அதிகரிப்பினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது ஒரு சைன். யார் இதை பற்றி ப்ரீச் பண்றாங்க? அதெல்லாம்
நான் இந்த வசனத்தை வாசி இதை பற்றி கத்தாவே ஆக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க, ஆன்டி கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபெட், ஃபால்ஸ் ப்ரீச்சர், அதெல்லாம் நல்லது, நான் எகெயின்ஸ்ட் இல்லை. பட் நாங்க மிஸ் பண்றோம் சில வேர்சஸ். இதுவும் அதோடு சேர்ந்து வந்த ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேற ஒரு காரியம். சோ கொடுமை அதிகரிப்பதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பாருங்க, அந்த காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்பு ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த காலத்தில் இருந்த அந்த வைராக்கியம், அந்த பேஷன், கர்த்தர்ல இருந்த அந்த அன்பு, ஊழியம் செய்த வேகம். நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசனத்தை பாத்தீங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் எல்லாரும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் வித்து அதை அப்போஸ்தலரோட பாதத்துல கொண்டு வந்து போட்டாங்க. இப்படி ஒரு சர்ச்சை நான் கேள்விப்படேன். எல்லாரும் வித்து, பணக்காரன் ஏழை எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை வித்து எல்லா காசையும் கொண்டு வந்து, அதுல 2 பேர் அந்த காசை ஒழிச்சதுனால விழுந்து செத்தாங்க. பட் அவங்கள தவிர இன்க்ளூடிங் பர்னபா எல்லாரும் கொண்டு வந்து அப்போஸ்தலரோட பாதத்துல காசை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னும் ரீசன், தேவன் அவங்க நேசித்தபடினான். பட் இவன் எங்கட ஜெயில கூட நாங்கள் அப்படி செய்யறது இல்லை. பட் நாங்க படிக்கணும், தேவனையும் நாங்கள் நேசிக்கிறோம். நேசத்தின் உச்சக்கட்டம், நேசத்தின் அந்த பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷனை நாங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர் புத்தகத்துல. அப்ப அவங்க எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்த உடனே, உதாரணத்துக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஒரு 2 மில்லியன் ஹவுஸை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னொருத்தனுக்கு ஒரு வண்டியில இன்னொரு இருக்கான், அவன் ஒரு 200 ரூபீஸை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல போறான். இப்ப என்ன நடக்க போறேன், இந்த காசும் அங்க போய் அவன் காசும் போய் எல்லாருக்கும் ஈக்குவலா வரப்போகுது. மேபி ஒரு 10 பவுண்ட்ஸ் எனக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தியாகம் நான் செய்யணும். என்ன 2 மில்லியன் நான் போடுறேன், அவன் 200 ரூபீஸ் போடுறான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கடைசியில எல்லாருக்கும் ஈக்குவல். சோ இதை நான் நோட் பண்ண யோசிச்சேன். என்ன ரீசன்? லவ். அவங்களுக்குள்ள இருந்த அந்த நேசம், அன்பினாலே அவங்க செய்த ஊழியம். இது நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் விட்ஃபீல்ட் அவங்க இருந்த காலத்துல நான் நினைக்கிறேன் அது மழுங்கே இல்லை. நிறைய பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ், D.L. மூடி, இப்படியான ஆட்கள் இருக்கலாம். அவங்க அதே பிராக்டிஸ் அப்போஸ்தலர் செய்த காரியத்தை கொண்டு பிறகு 18-19 செஞ்சுரியில வந்த காரியங்கள்லாம் இப்ப நீங்க சேர்ச்சில் பார்க்கலாம். விழுகிறது, உருள்றது, அதுகள் எல்லாம் பிற்காலத்துல வந்த காரியம், முன்பு இல்லை. சோ ஆரம்பத்துல டிவோஷன், அவங்க கர்த்தருக்குள்ள வச்சிருந்த அன்பு சரியான ஸ்ட்ராங்கா இருந்தபடினால அவங்க தங்கள் உயிரையும் துச்சமா மதிக்காம, பேதுருவை தலகுலா சிலுவையில் அரைஞ்சால், ஜீசஸ் கிரைஸ்ட் நேர் அரைஞ்சால், பேதுருவை தலகுலா சிலுவையில் அரைஞ்சால். இதெல்லாம் அன்பினால அவங்க செய்தது. ரைட். அதான் ஜீசஸ் என்ன சொல்ற பிரிடிக்ஷன். இது ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பு ஜீசஸ் சொல்றார், நான் போயிடுவேன், பட் ஜனங்களுடைய இதயம் கோல்டா மாறும். warm hearted வந்து கோல்ட் ஹார்ட்டடா மாறும். ஹெல்ப் பண்ண ஒருவருக்கு விருப்பம் இல்லை, ஒருவருக்காண்டி ஒருவர் ப்ரே பண்ண மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, சபைக்கு வர ஜனங்கள் குறைவா இருக்கும், வேதம் வாசிக்கிற குறைவா இருக்கும், ப்ரே பண்றது குறைவா இருக்கும். சோ அன்பு தணிஞ்சு போகும். இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இது ஒரு பற்றாக்குறை மக்கள் மத்தியில, அதோட இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறு. அதெல்லாம் நாங்கள் அப்செட் ஆகக்கூடாது. ஏன் ஜனங்கள் நேசிக்கிறார்கள், இது எப்படி இருக்குண்டா, ஏன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க, அறையாம விட்டுருக்கலாமே என்று யோசிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ப்ரொஃபஸி, ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸ்ல எங்களுக்கான மரிக்கணும், அது ஒரு கொடுமையான காரியம், பட் இட் மஸ்ட் ஹேப்பன், அது நடக்கணும். அதே மாதிரி இது ஒரு ப்ரொஃபஸி, அனைவருடைய இருதயத்தில் அன்பு தணிஞ்சு போம். எங்களுக்கு கவலை தான், பட் அது ஒரு ப்ரொஃபஸி, அதால நாங்கள் கோபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வசனத்தை எடுத்துக்காட்டணும் சிமிலர் அதே மாதிரி, பட் வித்தியாசமான விளக்கம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2. ரெவலேஷன் சாப்டர் 2, வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியும், அந்த எபேசி பட்டணத்துக்கு கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 4, வெளிப்படுத்த 2:4. பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆயினும் நான் உன்னில் ஒரு குறையை காண்கிறேன். மேல நீங்க வாசி பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் சர்ச். எனக்கு உண்மையா ஷோக்கா இருந்து, நீங்க அந்த 4ஆம் வசனத்தை கையால மறைச்சுக்கணும், மேல் வசனத்தை வாசி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சர்ச், 2 சர்ச் தான் கர்த்தர் ரிபீட் பண்ணாத சர்ச்.
உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க மெசேஜில் எல்லாம் கேட்டிருக்கீங்க. சிமிர்னா சபையும் பிலதெல்பியா சபையும் தான் ரிவ்யூ பண்ணப்படாத, கண்டிக்கப்படாத நல்ல சர்ச். சிமிர்னாவும் பிலதெல்பியா, மிச்ச எல்லா சர்ச்சிலும் கர்த்தர் குறைகளை கண்டார். குறைகள் more than 1/4. இந்த சர்ச்சை பாத்தீங்கன்னா விடாமுயற்சி, கடின உழைப்பு, 2ஆம் வசனம், தீய ஆக்களை சகிக்க முடியாத தன்மை அவங்களுக்கு இருந்தது. அப்போஸ்தலர்கள் இல்லாதாக்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் அழைக்கிறவர்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. டாக்டர் சரியான கேர்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி, சும்மா உங்களை என்ன மாதிரி கண்ட மாதிரி எல்லாரும் அவங்களை பிலீவ் பண்ணல. சரியான கேர்ஃபுல்லா இவர் ப்ரீச் பண்ணிட்டு போறாரு, இது சரியா இருக்குதா, பெரையா பட்டணத்தர் மாதிரி வீட்டை போய் செக் பண்ணினாக்கள் தான் எபேசு பட்டணத்தில் இருந்தாக்கள். பிறகு பொய்யான அப்போஸ்தலர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேரை டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்ல மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு. பட் தென் லேட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபால்ஸ் ப்ராஃபெட். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு டீச்சிங் அவங்களுக்கு போயிருக்கணும். அடுத்தது, விடாமல் முயற்சித்து என்னுடைய பேருக்கா கஷ்டங்களை கூட அனுபவிச்சிருக்கிறாங்க. சலிச்சு போகல, டிஸ்கரேஜ்மெண்டே இல்லை அவங்களோட லைஃப்ல. இவ்வளவு பாஜனைய பெர்ஃபெக்ட். பட் இவ்வளவு வேஸ்டா போச்சு ஒரே ஒரு ரீசனால. ஒரே ஒரு ரீசன். இதை வாச்சனை உண்மையா எனக்கு பயம் வந்து பயம் நான் இந்த கத்தர்ல பயம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன். 4ஆம் வசனம், ஆயினும் பட் இவ்வளவு இருந்தாலும், ஓகே நீ இவ்வளவு செய்தாலும், நான் உன்னில் ஒரு குறையை காண்கிறேன், உனது ஆரம்ப கால அன்பை நீ விட்டு விட்டாய். சரி, அப்ப நாங்கள் நிறைய காரியங்கள் செய்தும், நிறைய ஊழியங்கள் செய்தும், விடாமுயற்சி உடையவர்களா இருந்து, நிறைய போல்ஸான ஆக்களை கண்டுபிடிச்சும், சத்தியத்தை நல்லா அறிஞ்சும், சகிப்புத்தன்மை கிறிஸ்டியனுக்கே இல்லாத ஒரு காரியம். சகிப்புத்தன்மையோட சகிக்க முடியாத தன்மை அவங்களுக்கு இருந்தது. அப்போ தீய பொல்லாத ஆக்களை, அந்த அர்த்தம் அவனோட வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இருந்தது. கடின உழைப்பு, விடாமுயற்சி, இவ்வளவு இருந்தும் எல்லாமே வேஸ்டா போச்சு. என்ன ரீசன்டா? அன்பில்லை. சோ பேசிக்கலி அவங்க எல்லாம் செய்தது கர்த்தர்ட்ட அன்பில்லை செய்யல. பைபிள் சொல்லுது இப்படி இருக்கு. அந்த காலத்துல பைபிள் இல்ல, அவங்களோட தோரா, அவனுடைய நீதி சட்டம் சொல்லுது. சோ கேர்ஃபுல்லா இருக்கணும், கர்த்தர் கண்டிச்சிடுவார். அதான் பைபிள் இருக்கு, letter kills, spirit gives life. letter kills. நாங்கள் பைபிள் இப்படி இருக்கு அதால நாங்க செய்வோம்டா, கர்த்தரை நாங்க நேசிக்கல, நான் பயத்துல செய்யணும், எங்களுக்கு தண்டனை வந்துடும். அடுத்த வசனத்தை நோட் பண்ணுங்க. நீ எப்பேற்பட்ட உயரத்திலிருந்து விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 மாடி 6 மாடியிலிருந்து நீங்கள் தவறி விழுகிறத கொஞ்சம் கற்பனை வேணும். உயிர் பிழைக்கிறது கஷ்டம். சரியா, நீங்கள் அப்படி 1-2 பேர் தான் தப்பி இருக்கிறாங்க. சோ இந்த அன்பில இருந்து விழுகிறத நாங்கள் ஒரு 10ஆம் மொட்டை மாடியிலிருந்து விழுகிறதுக்கு சமன் என்ற. சோ திங்க் பண்ணி பார்க்கட்டாம், நீங்கள் ஒரு பெரிய ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தா how do you feel, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் நாங்கள் அன்புல ஆதியில இந்த அன்பை விட்டு நாங்கள் விழுந்தோம். எக்ஸாக்ட்லி நான் காண்ற சிமிலாரிட்டி நீங்க காண்றீங்களா இல்லையே தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கும் நான் கனெக்ஷனை காண்றேன். சோ அன்புல இருந்து உள்ளது. சோ நானே இந்த 2 வசனத்தை எடுத்து காட்டினா ப்ராப்ளம் இன்றைக்கு நான் சொல்றேன், மெயின் ப்ராப்ளம் எல்லாமே பிரச்சனை எங்களோட ஹார்ட்ல கர்த்தருக்கு அன்பு கட்டாயம் வேணும். சோ அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேவனுடைய அன்பு இன்றைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கு? அது சரியான இம்பார்ட்டன்ட். நான் முதல் சொன்னேன் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்ட விரும்புறேன். பாருங்க, ஆதியாகமம், கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஆதியாகமம் நான் கென்னையும் ஸ்விம் பண்ண இல்லை, பட் அந்த ஓகே 3ஆம் அதிகாரம் 7
அவங்க பாவம் செய்யறாங்க, அவங்க கர்த்தருடைய கட்டளையை மீறி பாவம் செய்யறாங்க. ஸோ கர்த்தர் சாபத்தை போடுறார். என்ன நடக்கும்? 20ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதாம் தன் மனைவி பூமியில் வாழ்வோருக்கெல்லாம் தாயா இருக்க போறவள் என்பதை அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இரவனாகிய கர்த்தர் 21ஆம் வசனம் தோளினால் உடைகளை செய்து ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் உடுத்தினார். கர்த்தர் அன்பை நாங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த கட்டளையை மீறிட்டாங்க. அதுவும் தன்னுடைய எனிமி, ஒன் அண்ட் ஓன் எனிமி, பிசாசின் மூலமா வஞ்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளையை தான் கிரியேட் பண்ண அந்த மனிதனும் மனுஷியும். பட் அவர் ஒரு வெறுங்கையோட அல்லது ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்தை விட்டு, கேவலமாக அந்த இடத்தை விட்டு கலக்காமல் அவர் உடைய செய்கிறார். நாங்கள் எங்களுக்கு தெரியும், கர்த்தர் வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், மிருகங்களை படைச்சார். பட் உங்களுக்கு தெரியுமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் உடையை செய்திருக்கிறார். அவங்களுக்கு தோளினால ஒரு உடையை செய்து அவங்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காண்டி அதை மறைச்சு டீசெண்டா தான் அந்த இடத்துல இருந்து அனுப்புறார். ஸோ இதுல இருந்து நான் கர்த்தருடைய அன்பை அறிஞ்சு கொண்டேன். அவர் கோபமா இருந்தாலும், நாங்கள் பாவியில இருந்தாலும், எஸ் 100% wrong தான், பட் அவர் எங்கள் மேல இரக்கமாய் செய்திருக்கிறார். அந்த கெட்டகுமாரன் வீட்டை திரும்பி வந்தோன்னா முதல் செய்த வேலை நல்ல உடுப்பு உடுத்து வச்சு மோதிரம் அவனுக்கு போட்டு காலுக்கு செருப்பு இல்லாம உலக காலம் தெரிஞ்சான், காலுக்கு செருப்பை போட்டு அவன் செய்யறான். ஸோ கர்த்தருடைய அன்பு அன்எக்ஸ்பெக்டட் லவ். இப்ப அவர் நாங்கள் நேசித்தாத்தான் அவர் நேசிப்பார் என்று இல்லை, அன்கண்டிஷனல். அவர் எங்கள நேசம் வச்சிருக்கிற காரணம் அவர் தன்னிலே தானே அன்புள்ளவராக இருக்கிறபடினால்தான். நாங்கள் அன்பு செலுத்துறதுனால அவர் அன்பு செலுத்துகிறார் அர்த்தம் இல்லை. ஸோ தேவன் எங்களை வச்சிருக்கிற அன்பு எதிர்பார்க்காத அன்பு. ஸோ இப்படிப்பட்ட அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து அதே புத்தகம் ஆதியாகமம். கர்த்தருடைய அன்பு இன்ட்ரெஸ்டிங் ஆனது, மற்றது லாங் லாஸ்டிங். தேவன் ஒரு மனுஷனை நேசித்தா சாகும் வரைக்கும் அந்த மனுஷனை நேசிப்பார். யோசேப்புடைய லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் மரண தருவ அவன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் அவனுக்கு என்ன இந்த உலகத்துல தேவையோ அதை கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கொடுத்தார். உலகத்தில் அவனுக்கு என்னென்ன தேவை இருந்ததோ அதை கொடுத்தார். உலகத்தில் அவனை உயர்த்தினார். இன்டர்னல் லைஃப், அவனோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் அவனை உயர்த்தினார். நீங்க ஒரு இன்சிடென்ட காட்டுங்க எனக்கு, ஜோசேப்பை விட்டு கர்த்தர் போனது. யோசேப்பை சொல்றான், கர்த்தர் தேவன் இன்டைரக்ட்லி அவன் என்ன சொல்லுவானா, தேவன் என்னோட இருக்கிறபடினா நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அவனோட அர்த்தம் கர்த்தர் எப்பொழுதும் அவனோட கூட இருந்தார். சோ அவர் அன்பு நிரந்தரமான, மனிதனுடைய அன்பு மாறும். சோ ஒரு இன்சிடென்ட் நான் வாசிக்க விரும்ப ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த யாக்கோபு இந்த திருமணம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். நான் இந்த NIV வெர்ஷன்ல வாசிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல. Genesis chapter 29 verse 18 to 20. So Jacob served, ஆதியாகமம் 29:18 இருந்து 20 வரை. So Jacob served 7 years to get Rachel, but they seemed like only a few days to him because of his love for her. Message Bible edukku parunga. Now Laban had 2 daughters. Leah was the older and Rachel the younger. Leah had nice eyes, but Rachel was stunningly beautiful, and it was Rachel that Jacob loved. So Jacob answered, I will work for 7 years for your younger daughter Rachel. Simplify பண்ணிருக்கு. So love வந்து burden இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ப்ரீச் பண்றாங்க, லவ் வந்தா நீ தலையில அவங்கள burden போடுறது. பட் தமிழ்ல வாசி 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கு. அப்படியே யாக்கோபு ராகேலை அடைவதற்காக லாபானிடம் 7 வருடங்கள் வேலை செய்தான். அவன் ராகேலிடம் வைத்திருந்த காதலினால் அந்த 7 வருடங்களும் அவனுக்கு சில நாட்கள் போலவே இருந்தன. 7 years அவனுக்கு few days மேல இருந்து. நான் சில நேரம் சொல்லுவேன் பாருங்க,
that was interesting. டைம் போனதே தெரியல. அவருடைய அர்த்தம் அந்த பேச்சு அல்ல அந்த காரியம் உங்களுக்கு பிடிச்சு கொண்டது. டைம் போனது தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ கர்த்தருடைய அன்பு இந்த வசனத்தின்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அது போரிங்கா இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அது நாங்கள் சாகும் வரைக்கும் லாஸ் பண்ற ஒரு அன்பா இருக்கணும். சோ பேர்டன் வரக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு ஓகே ஒரு சபையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு வேலை செய்ய அது எங்களுக்கு ஒரு பாரமா வந்து பாரமாண்டா நான் அதை கேர்ஃபுல்லா செய்யணும் கர்த்தருடைய மினிஸ்ட்ரிய. பட் இதை நான் செய்யணுமே, என்ன என் தலையில விழுந்த கடமை பத்தி நான் கட்டாயம் செய்யணுமே, செய்யாட்டி எனக்கு கர்த்தரை தண்டிச்சிடுவார், இந்த நான் இந்த பொறுப்புல இருக்கிறேனே என்ற ஒரு பேர்டன் எங்களுக்கு வரக்கூடாது. அப்படி அவன் செய்யல யாக்கோபு. இது நல்ல ஒரு உதாரணம். யாக்கோபு அப்படி செய்யல. ஒவ்வொரு நாள் அவன் வேலையை போய் பால் கறக்கைகளையோ அல்லது ஆட்டையோ மாட்டையோ கொண்டு போய் தனி அவன் பாட்டு பாடிக்கொண்டு சந்தோஷமா செய்தான். அதனால அவனுக்கு ஃபியூ டேஸ் மேல இருந்தது. 7 years 14 years அவன் தொடர்ந்து வேலை செஞ்சான். 7 வருஷம் லேயாளுக்காம், 7 வருஷம் ராயலுக்காம். பட் அந்த கடைசி 7 வருஷம் சரியான இன்ட்ரெஸ்டிங்கா அவன் அவளை நேசித்தபடினால. நல்ல உதாரணம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7 years அவனுக்கு சரியான கஷ்டமா இருந்தது. 7 years பிகாஸ் அவள் லியா விரும்ப இல்லை, போர்ஸ் பண்ணித்தான் லாபான் திருமணம் செய்து வச்சது. ஸோ 7 years அது போரிங்கா சரியான பேர்டுனா அவனுக்கு அதை சொல்லி காட்டுறான். கடைசியில அந்த இடத்த விட்டு போய்க்கல, 16 விட்டு போய்க்கல சொல்லி காட்டுறான். நான் உமக்காண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டேன், லியாளுக்காண்டு 7 வருஷம் பேசு, ராயலுக்காண்டு 7 வருஷம். அவனுடைய அர்த்தம் அந்த ஃபர்ஸ்ட் 7 years பீரியட் அவனுக்கு சரியான கஷ்டம் இருந்தேன்டா, அந்த லவ் இல்ல, அன்பு இல்ல, ஏதோ சரி ஏன்னா அவன் மாட்டுப்பட்டுட்டான் யாக்கோபு பண்றதுக்காண்டி அந்த 7 வருஷமும் வேலை செய்து போனான். எக்ஸாக்ட்லி நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழைக்குள்ள இதே மாதிரி தான். ஒரு மணித்தியானம் கத்தரை துதிக்கிறதா இல்ல ஒரு மணித்தியானம் சபையிலேயோ இங்கே இருந்தாலும் சரியான லோங்கா போற மாதிரி இருக்கும். அது நத்திங் மெட்டாக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு அது லோங்கா போற மாதிரி இருந்துண்டா அதோட அர்த்தம் நான் கத்தரை நேசிக்கல, பேர்டுனா இருக்குன்னு சரியான கஷ்டமா இருக்கு. யாக்கோபு லியால யாக்கோபு லியால் திருமணம் செய்யறதுக்காண்டி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாதிரி வந்துட்டு. பட் 3 hours போனதே எனக்கு தெரியல. சில ப்ரே பண்ண பிரதர் வீட்டை 3 hours போனதே எனக்கு தெரியல. முடிச்சு பார்த்தா நான் ப்ரே பண்ணிருக்கேன் 3 hours. தென் எப்படி என்ன யாக்கோபு ராஹேல நேசிச்ச மாதிரி அந்த லவ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பேர்டுனா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைன் நியூ கவர்னன்ட்டுக்கு வரைக்கும். சோ கத்தர்ல நாங்க நேசம் வைக்கிறது அப்படித்தான் இருக்கணும். நான் கத்தர் எங்களை வச்சுக்கிற நேசம் எப்படிப்பட்டது? மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5. மத்தேயு 43ஆம் வசனம் இல்ல, Matthew chapter 5 verse 43. பழைய பாட்டுல நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த வசனம் விளங்குறதில்ல. அருண் விளங்காம வாசிக்குவோம் நாம் பைபிள. இதான் என் அட்வைஸ். விளங்காட்டி பாவம் இல்லை, பட் பிழையான விளக்கங்களாக கொடுக்கணும். உங்கள் அயலவனுக்கு அன்பு காட்டுங்கள், உங்கள் பகைவனுக்கு பகைமை காட்டுங்கள் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. ஜீசஸ் கோட் பண்றது ஏதோ ஒரு டைம்ல கர்த்தர் எங்க ஒரு இடத்துல கோட் பண்ண ஒரு வசனம். லேவிய ராமத்துல கர்த்தர் சொன்ன, நீங்க உங்களோட ஃபெலோ இஸ்ரேல் நீங்க நேசிங்க, உங்களுடைய இஸ்ரேல்ல இருக்கிற யூத சகோதரரை நீங்க நேசிங்க. பட் உங்களோட எனிமி இருக்கிறான் பலஸ்தீன், அவனை அழியுங்க, அவனை கொல்லுங்க. உங்களோட இனத்தான் இல்லாத வேற யாரும் உங்களோட கண்ட்ரியை இன்வைட் பண்ணி வந்தா நீங்க அவனுக்கு இரக்கம் காட்ட வேண்டாம். தெரியும், சாமுவேல் சவுலுக்கு சொல்றான், பிள்ளைகள்ல இருந்து பொம்பளையில இருந்து ஆடு மாடுல இருந்து தாவரங்கள்ல இருந்து அந்த ஃபீல்ட் அந்த வேளாண்மையில இருந்து கம்ப்ளீட்டா நீ டிஸ்ட்ராய் பண்ணு. இதுதான் சவுலுக்கு சாமுவேல் கொடுத்த ஓட. சோ அதை நீங்க பிக்சர் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதான் கர்த்தர் சொன்னேன், உண்ட அயலவனுக்கு அன்பு காட்டு. பட் ஜீசஸ் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள்,
உங்களை துன்புறுத்தவர்களுக்காக மன்றாடுங்கள். சோ கர்த்தர்ட்ட அன்பு அப்படித்தான் இருக்கு. நான் முதல் பார்த்தேன், நாங்களும் அப்படி கர்த்தரை நேசிக்கணும். நிறைய உதாரணம் இருக்கு, பட் நான் உங்களுக்கு ஒரு வசனம் எடுத்து காட்டினேன். இப்ப கர்த்தர் எங்கள எப்படியான அன்பு வச்சிருக்கிறார்? சரியான ஈஸி கண்டுபிடிக்கிறது. நாங்கள் பகைவர்களா இருந்தோம், நாங்கள் கர்த்தரை துன்புறுத்தவர்களா இருந்தோம், கர்த்தருக்கு அந்நியரும் கர்த்தருக்கு விரோதிகளுமா இருந்தோம். அந்த டைம்ல கர்த்தரங்களை நேசித்தார். சோ அதனாலதான் நாங்க சில வேளை யோசிக்கலாம், ஏன் கர்த்தரங்களை வெறுக்கிறார்களை நேசிக்க சொல்றேன். நாங்கள் கர்த்தரை வெறுத்த டைம் அவர் எங்களை நேசித்தார். நீங்க கேட்டீங்கன்னா எதை வச்சு சொல்றீங்க தொடர்ந்து பாருங்க. எல்லாத்துக்கும் நான் பைபிள் வேர்ஸ் வச்சிருக்கிறேன், பட் டைம் இல்லாதபடியா தான் நான் காட்டல, நேரம் சரியா போகும். பட் எல்லாத்துக்கும் பைபிள் வேர்ஸ் இருக்கு என்னட்டு. அதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவின் உண்மையான மகன்களா இருப்பீர்கள். அப்பா அப்படியோ புள்ள எப்படி இருக்கும்? சோ இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். மேல சொல்லப்பட்ட வசனம் கர்த்தர்ட்ட கரெக்டா, கர்த்தர் அதை பிராக்டிஸ் பண்ணபடியா தான் எங்களுக்கு சொல்ற. எகெயின் நான் அந்த ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி கர்த்தர் அதை தண்ட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணபடியா தான் எங்களுக்கு சொல்ற. நீங்களுடைய எனிமியை நீங்க நேசிக்க அல்லது யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை அவர் எப்போ அழிச்சிருந்திருப்பார், அழிக்க போறார், பட் கிருபையா விட்டு இருக்கிறார். அவர் அப்படியான நேச முடியவர். சோ பிதாவின் உண்மையான மகன்களா இருப்பீர்கள். இந்த உண்மையான மகன்கள் என்றதை தயவு செய்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவனுடைய அர்த்தம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பொய்யான மகன்கள் பொய்யான மகள்களும் இருக்கிறார்கள். அக்கார்டிங் நான் சொல்லல, ஜீசஸ் சொல்ற. ஆனால் கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு தங்களை எதிர்க்கிறவர்கள், தங்களுக்கு பேசுறார்களுக்கான பிரே பண்றார்களும் இருக்கிறார்கள். அவர் உண்மையான கர்த்தருடைய மகன்கள். அப்ப யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள்? கர்த்தருடைய உண்மையான மகன்கள். இப்ப எங்கட வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எங்கட பிள்ளை, வேற யாரும் வீட்டை பிள்ளைகளை நீங்க வீட்டை வச்சிருக்க மாட்டீங்க. ஐ மீன் அன்லஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் செய்து வந்தாவளிய உங்களோட ரெண்டனைக்கும் இருக்கிற உங்களோட பிள்ளைகள் உங்களோட வீட்டுல. சோ அதே மாதிரி பரலோகத்துக்கு செல்றது பிதாவின் உண்மையான மகன். அவர் யார்? நாங்கள் இல்லை. அவர் தீயவர் மேலும் நல்லவர் மேலும் தனது சூரியனை உதிக்க செய்கிறார். நேர்மையானவர்கள் மேலும் நேர்மையற்றவர்கள் மேலும் மழையை அனுப்புகிறார். ஐ மீன் நாங்க வேலை செய்யற இடத்துல ரட்சிக்கப்படாத ஆக்கள் வேலை செய்யறோம், ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் வேலை செய்யறோம். உங்களுக்கு ஸ்பெஷலான சம்பளம் வருதா? வித்தியாசமான சம்பளம் எக்ஸ்ட்ராவா? இன்ஃபேக்ட் நான் பார்த்துக்க, நான் வேலை செய்யற இடத்துல ரட்சிக்கப்படாத ஆக்களுக்கு நிறைய சம்பளம், அவங்களுக்கு வித்தியாசமான இன்க்ரிமெண்ட், அவங்க ப்ரோக்ரஷன், அவங்களோட மேனேஜ்மெண்ட் அப்படியே அவங்க முன்னேறி கொண்டே போறாங்க தங்களோட ஜாப்ல. சோ கர்த்தர் எல்லாரும் பிளஸ் பண்ற. அவனுடைய அர்த்தம் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இல்ல, பட் கர்த்தருடைய நேச்சர், அவருடைய தன்மை அப்படி. சோ அவர் தீயவர்களா இருந்தாலும் சரி நல்லவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லதுதான் செய்யறார். சோ இந்த வாசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ என்று சொல்லிட்டு உங்களில் அன்பா இருக்கிறவர்களில் நீங்களும் அன்பா இருந்தால் நீங்கள் பெரும் பகுமதி என்ன? சோ அந்த காலத்தில் அவங்க அன்பா இருக்கிறவர்களிடத்திலே அன்பா இருப்பார். சோ அன்றைக்கு கிறிஸ்டியன்ஸும் அப்படி செய்யறதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், ரியல் ப்ராப்ளம் கிறிஸ்டியானிட்டியில தான். இயேசு சொல்றார், நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறவர்களுக்கே நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, உங்களுக்கு நேசிக்கிறவர்களே நீங்க நேசித்தா, நீங்கள் உலகத்தில் உள்ளவனும் தான் செய்யறான், அவன் வித்தியாசமான செய்யல. சோ உங்களுடைய அன்பு பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய அன்பை போல இருக்கட்டும். சோ 48ஆம் வசனம், உங்கள் பரலோக பிதா மட்டற்ற நற்குணங்கள், அந்த நற்குணங்கள் ஒன்று அன்பு நிறைவுடையவராய் இருக்கிறது போல நீங்களும் மட்டற்ற நற்குணங்களின் நிறைவுடையவர்களாக இருங்கள். இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கிளியரா இருக்குது. பிதாவை போல இருங்கள் என்று சொல்லாமல் அவருடைய தன்மை உடையவர்களாய் நாங்கள் இருக்கோம். அதான் இந்த மீனிங். சோ நாங்கள் எங்களுடைய எனிமியை நேசிக்கணும் என்ற கர்த்தருடைய அன்பு. சோ நாங்கள் 3 விதமா பார்க்கணும். ஒன்று, நாங்கள் கர்த்தரை நேசிக்கிற விதம், கர்த்தரங்களை நேசிக்கிற விதம். யோவான் 21ஆம் அதிகாரம் இன்னொரு வசனம் நீங்க வந்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 21 15ஆம் வசனம். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்த அப்புறம் நடந்த ஒரு சம்பவம். ஓகே, இப்ப இயேசுவும் பேதுருவும் கான்வர்சேஷன் நடக்குது. யோவான் 21:15. அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன்
அந்த அவற்ற பேதுருண்ட அப்பாண்ட பேரும் யோவான் தானே. ஸோ இந்த யோவான் இல்லை, யோவானின் மகன் சீமோனே. சில யோவான் இருக்கு, சில யோவான் இருக்கு, பட் எல்லாம் சேம் நேம். மகன் சீமோனே, இவர்களை விட நீ என்னில் உண்மையாகவே அதிக அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம் கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்றான். நீங்க ஒரு தடவை யோசிக்கலையா? இவ்வளவு 12 அப்போஸ்தலர் இருக்கேன், பேதுருவை பார்த்தவர் அந்த கேள்வி இருக்கிறார். இயேசுக்கு ஜோக் அடிக்க இல்லை, இயேசுக்கு சும்மா அல்லது போரிங்கா இருக்கு ஏதாவது கதைப்பம் என்று பேதுருவை கூப்பிட்டு கதைக்க இல்லை. இயேசுக்கு செய்த காரியம் ஒன்றுக்கும் ரீசன் இருக்கு. பிகாஸ் இயேசு சொன்ன வசனம் உங்களை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நீ கல்லா இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டப்போகிறேன், பாதாளத்தின் வாசல்களே அதை மேற்கொள்ளாதன்னு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னேன். தென் இந்த வசனத்துல பார்த்து கேட்கிறார், உண்மையாவே நீ அன்பா இருக்க. அவருடைய அர்த்தம் சபைக்கு ஆணித்தரம் அன்பு. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா முதல் ப்ரீச்சிங் சபையில முதல் அந்த சபையை ஸ்டார்ட் பண்ணி முதல் ப்ரீச் பண்ணது பேதுரு. ஸோ பேதுருக்கு ஒரு டீச்சிங் அவர் கொடுக்கிறார். நீ இப்படி எல்லாம் செய்ய போற, இப்படிதான் மறிக்க போற, எனக்காண்டி நீ ஊழியம் செய்ய போற. பட் அவ்வளோத்தையும் அந்த வெளிப்படுத்த 2 நாள்ல சொன்ன மாதிரி அவ்வளோத்த நீ அன்புல செய்ய போறியா அல்லது ஒரு கடமை? எஸ், நான் அப்போஸ்தலன், 12 அப்போஸ்தலர் ஒரு ஆள், நீ தந்த பொறுப்பு, இதை நான் செய்யணும், செய்யாட்டி கர்த்தர் என்ன பனிஷ் பண்ணிடுவார், அப்படி செய்ய போறியா அல்லது என்ன நேசிக்க போறியா? அதான் கேள்வி. அதுக்கு அவன், ஆம் கர்த்தாவே, நானுமே நேசிக்கிறேன் என்றான். இது சரியான இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் கிரீக் மொழியில பாத்தீங்கன்னா பிலியா அகாப்பே என்று 2 வேர்டு இருக்கு. ஸோ ஜீசஸ் உண்மையா கேட்டது, நீ என்னில் அகாப்பையா இருக்கிறாயா, லவ் பண்றியா என்று தான் கேட்கிறேன். ஸோ பிலியா என்ற வேர்டு நேசம், அது எல்லாரையும் பொதுவாக நேசிக்கிற நேசம். அவனோட ரிப்ளை, நானுமே நேசிக்கிறேன், பிலியா என்ற வேர்டு. அவ்வளவு இயேசு திருப்பி கேட்கிறேன், என் ஆடுகளை என் செம்மறியாட்டு குட்டிகளை பராமரி. இது பிலீவர்ஸ், கர்த்தருக்குள்ள வார ஜனங்களை நீ நடத்துவியா? இயேசு திரும்ப அவனிடம், யோவானின் சீமோனே, உண்மையாவே நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? திருப்பி அவன் ரிப்ளை பண்ணான், பிலியா. ஆம் கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த நேசம் என்றது பிலியா என்ற வேர்ட், கிரீக் வேர்ட். என் செம்மறியாடுகள் நேசிப்பாயா, கவனிப்பாயான்னு கேட்கிறார். 3வது தடவையாக அவர் அவனிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். 3வது தடவையும், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னடா ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தார், இவனுக்கு ஜஸ்ட் நேசம் தான். அகாப்பே என்பது தெய்வீக அன்பு. 3வது தடவையும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டதினால் பேதுரு தூக்கம் அடைந்தான். அவன் சொல்றான், கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறீர். இயேசு அவனிடம், என் செம்மறியாடுகளை பராமரிப்பாயாக என்று சொல்றார். சோ இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டோம். ஒரு ஊழியம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிக்கல, எல்லாம் தேவை, எல்லாம் இம்பார்ட்டன்ட், எல்லாம் வரங்கள், வல்லமைகள், வார்த்தை எல்லாம் சகலம் இம்பார்ட்டன்ட். அந்த பெஸ்ட் அத்திவாரம் கர்த்தருடைய அன்பா இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஸோ ரோமருக்கு எழுதின அந்த புத்தகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இன்னொரு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம். ஸோ இது நாங்கள் முதல் வாசிச்சது, ஒரு ஊழியக்காரன் எப்படி பிலீவர்ஸ், அதாவது ரட்சிக்கப்பட்டாக்களை எவ்வளவுக்கு அதிகமா நேசிக்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் அது சரியான முக்கியமா இருந்து. இப்ப நாங்க வாசிக்க போறது பிலீவர்ஸ் டு பிலீவர்ஸ். ஸோ நாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம், தனித்தனிய சப்ஜெக்டா பார்க்காம எல்லாம் லவ் அண்ட் நாங்கள் எங்களை எனிமி எப்படி நேசிக்கிறது, எங்களோட ஃபெலோ பிலீவர்ஸ் எப்படி நேசிக்கிறது, கர்த்தர் எப்படி நேசிக்கிறது. இப்ப நான் பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரம் சாப்டர் 12 verse 9 பாத்தீங்கன்னா அதுல டைட்டில் அன்பு இருக்கு. ரோமர் 12:9, உங்கள் அன்பு உண்மையானதாய் இருக்க வேண்டும். இது பிலீவர்ஸ் டு பிலீவர்ஸ், அதாவது ரட்சிக்கப்பட்டாக்களுக்குள்ள உண்மையான அன்புடையதா இருக்கும். சும்மா கிஸ் பண்ணி கையை கொடுத்துட்டு பிரைஸ் லோடுன்னு சொல்லிட்டு வீட்டை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு மீல் ஒன்று கொடுத்து ஷோல்டர்ல தட்டிட்டு, ஓ பிரதர் ஐ லவ் யூ என்று சொல்ற இல்ல. உங்கள் அன்பு உண்மையானதா இருக்க வேண்டும், தீமையை வெறுத்து. சோ இதுல அந்த அன்புல தீமை இருக்கக்கூடாது. அதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அந்த அன்புல தீமை இருந்ததுன்னா அர்த்தம் அது பியூரான பரிசுத்தமான அன்பு அல்ல.
இப்படிப்பட்ட கவரக்கூடிய காரியமா இருக்கலாம். பிரசன்ட் வாங்கி கொடுக்கலாம், நாங்கள் கூப்பிடலாம், வீட்டுக்கு நல்லா கதைக்கலாம், சிரிச்சு பாடலாம், ஜோக் அடிக்கலாம். பட் அதுல ஒரு தீமையை நாங்கள் கண்டோம் என்றால் அது தெய்வீக அன்பு இல்லை. அதுதான் சொல்றார், அது மாய்மாலமான அன்பு. சோ என்று சொல்லிட்டு ஒருவரில் ஒருவர் கனிவான சகோதர அன்புடையவர்களா இருங்கள். இது சர்ச்சுக்கு எழுதப்பட்ட ரோமர் சர்ச்சுக்கு. ஒவ்வொருவரும் உங்களை விட மற்றவர்களை உயர்வானவர்களாய் கனம் பண்ணி நடவுங்கள். இந்த அன்பு இப்ப வருமண்டா என்னை விட மற்றவன் பெரியவன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார், நானே போதகரும் தலைவருமாய் நானே உங்கள் கால்களை நான் குனிஞ்சி நான் கழுவினேன்டா, நீங்களும் அதை போய் செய்யுங்கள். என்னுடைய அர்த்தம், இயேசுக்கு உண்மையாவே யோசிச்சார், நான் நத்திங், இவங்களெல்லாம் பெட்டர், தான் பெரியாள் என்ற ஒரு அப்படியான எண்ணத்தோட அவர் இந்த உலகத்தில் வாழையில். சோ மற்றவர்களை விட எங்களை விட மற்றவர்களை உயர்வாய் எண்ணுங்க. ஓகே. சோ இதுல அந்த அன்புல ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷம் பாருங்க, மன்றாடுறது, ஜபிக்கிறது, வறியவர்களுக்கு உதவி செய்யறது. சோ அதனுடைய அர்த்தம் உபசரிக்கிறது. இதெல்லாம் அன்பிலிருந்து வரணும். நான் செய்யறதெல்லாம் நல்ல காரியம், பட் அன்பிலிருந்து வராட்டி கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். verse 14 பாருங்க, அதே சாப்டர். உங்களை துன்புறுத்தவர்களை ஆசீர்வதிங்க. இது மத்தேயு 5:43 வாசிச்சது. உங்களை துன்புறுத்துறவர்களை ஆசீர்வதிங்க, சபிக்காதிருங்கள். மகிழ்ச்சியாளர்களுடனே மாற்றியான். சோ நாங்களை துன்புறுத்துற ஆக்களை ஆசீர்வதிப்பது எப்படி? அவங்கள நேசிச்சாதான். பாருங்க, ஒரு உங்களோட பிள்ளையோ அல்லது உங்களோட வைஃபோ வருத்தமா இருந்தா அன்பு கூட இருக்கும். கவனிச்சுங்களுக்கு. நான் அதுக்கு மேல் லவ் இல்லைன்னு நான் சொல்ல வரையில. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைய எடுத்துக்கொண்டா, ஒரு கணவனுக்கு தன்னை மனைவியில எப்ப அன்பு அதிகமா இருக்கணும், அந்த மனைவி சிக்கா இருக்காரு. ஏன்னா அவர் உண்மையா நேசிக்கிறபடினால சிக்கா இருக்கிற டைம்லும் அவர் நேசிக்கக்கூடியதா இருக்கு. அல்லது அதை விட முதல் அன்பு செலுத்தினோட அதிகமா இருக்கு. சோ பைபிள் சொல்லுது, உங்களை துன்புறுத்தவர்களை ஆசீர்வதிங்கள். ஆனா எங்களுக்கு எதிராக வந்தவங்களுக்கு பல கூடாத காரியங்களை செய்யறவங்க, எங்களை வெறுத்து எங்களை பகைக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துறது, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் சகோதர அன்புன்னு பைபிள்ல சொல்லுது. சோ ஒரு வசனத்தை கடைசியை நான் வாசிச்சு முடிக்க விரும்புறேன். இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ற காரணம் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 13. நான் அதில் இருக்க எல்லா வசனத்தையும் வாசிக்க போறேன். உங்களுக்கு தெரியும், அன்பு பொறுமை எழுத, அன்பு தற்பெருமை கொள்ளாது, ருமாப்படாது, இலகுவில் கோமடையாது, எல்லாம் கரெக்டஸ் எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டு பவுல் கடைசியில் ஒரு வசனத்தை சொல்றார், ஏன் எங்களுக்கு அன்பு மிக அவசியம். verse 13, 1 Corinthians chapter 13 verse 13, 13ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம். ஆனால் இப்பொழுது நிலைத்திருப்பவை 3 உண்டு. அவை விசுவாசம், எதிர்பார்ப்பு. இந்த ரெண்டும் பெஸ்ட். விசுவாசம் இல்லாமல் இறைவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் பைபிள் இருக்கு. எதிர்பார்ப்பு பெஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வரப்போறார், நாங்கள் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட போறோம், என்றென்றைக்குமாய் நாங்கள் அரசாள போறோம், இயேசு கிறிஸ்துவோட வாழ போறோம், ஹெவனுக்கு போறோம், எல்லாம் பெஸ்ட் என்று சொல்றார் பவுல். ஆனா மறந்து போவோம், எல்லாவற்றையும் பார்க்க பவுல் சொல்றார் அன்பு மேலான. எகெயின் நான் சொல்ல இந்த வசனம் எங்களுக்கு விளங்கி இருக்கா? நிறைய கிறிஸ்டியனுக்கு விளங்க இல்லை. நிறைய கிறிஸ்டியன் நான் சொல்ல நிறைய இல்லை, 90% கிறிஸ்டியனுக்கு விளங்க இல்லை. இந்த வசனத்தின விளக்கம் என்ன சொல்லுங்க? இது நான் விளங்கி கொண்டபடி விசுவாசம் எங்களுக்கு இந்த உலகத்தில் கட்டாயம் இம்பார்ட்டன், பட் பரலோகத்தில் இம்பார்ட்டன் இல்லை உங்களுக்கு. ஏன் நீங்க பரலோகத்தில் விசுவாசிக்கணும்? அவசியம் இல்லை. பரலோகத்தில் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஜபம் என்ற ஒரு காரணம் இந்த உலகத்தில் உருவாச்சுன்றால், பரலோகத்துக்கு நாங்கள் மேட்ச் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருக்கிற அந்த இயல்புக்கு நான் மாறணும் என்றக்காண்டி கொடுக்கப்பட்ட வழிய பரலோகத்துக்கு போன பிறகு ஜபிச்சு பிரியோசனம் இல்லை, நரகத்திலையும் ஜபிச்சு பிரியோசனம் இல்லை. ஜபம் அவசியம் இல்லை. மேல அவர் சொல்ற பாருங்க, சாரி 8ஆம் வசனத்தில் சொல்ற பாருங்க, இது நல்ல ஒரு உதாரணம். அன்பு ஒருபோதும் அழியாது. எங்கே இறைவாக்கள் இருக்கின்றனவோ அவை முடிவுக்கு வரும். ப்ரொஃபசிஸ் எல்லாம் முடிய போகுது. பரலோகத்தில் போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்க போறது தேவையில்லை. எங்கே ஆவியானவர் கொடுக்கும் பல்வல வேறு மொழிகள், அன்றைக்கு போய் அந்நிய பாஷையை பற்றி அப்பா வார பிரச்சனை சண்டையில் ஆகி அந்நிய பாஷையெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு பரலோகத்தில்.
ஏன் இங்க பூலத்துல கொடுக்கப்பட்டிருக்கா ஏன் எங்களுடைய ஆவிக்குள்ள நாங்கள் பக்தி விருத்தி அடையணும்ன்றதுக்கான கர்த்தர் அந்நிய பாஷையில கொடுத்தார். வேறு மொழிகள் பேசப்படுகின்றனோ அவைகள் ஓய்ந்து போம். எங்கே அறிவு இருக்கிறதோ அது இல்லாம போம். எங்களோட விஸ்டம் எல்லாம் எங்களோட நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. அது உலகத்துல கொடுக்கப்பட்ட நான் வேலை செய்யணும் உழைக்கணும்ன்றதுக்கான எல்லாம் ஒளிஞ்சு போம். எதிர்பார்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. அங்க போன அப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அங்க ஒன்று தேவை அண்ட் லவ். சோ அன்பு இவற்றுக்கு மூன்று சொல்லப்பட்டாங்க. இவற்றுக்குள் அன்பே மேலானது என்று பவுல் சொல்றார். சோ இத நாங்க மனதில் வச்சு நாங்க ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. நான் ஜெபிச்சு எந்த இடத்தை விட்டு கடந்து செல்லலாம். பிதாவை இந்த நேரத்துக்கு உங்களை துதிக்கிறோம். உங்களுடைய அன்புக்கான நன்றி. சிலுவையிலே உங்களுடைய குமாரனை எங்களுக்கு அர்ப்பிக்க கொடுத்த அந்த அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே சாமி. ஒவ்வொரு டிசம்பர் மேல ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலும் நாங்கள் அதை எங்களுடைய இதயத்தில் நினைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயத்திலே பிறக்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் டைம் மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இதயத்திலே கர்த்தர் பிறக்கட்டும். வந்த ஒரு மாசம் நம்முடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.